சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, உங்களுக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கா என்ன? நிறைய பேர் மேல இருக்கு சார். நினைச்சாலே கொலைலாம் நடுங்குது. டீச்சர் வீட்ல அத்தனை சின்ன பிள்ளைங்க, என் தங்கச்சி 2 பேரு, அவங்க எல்லாம் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் தேங்காய் திருடினா, இன்னொருத்தன் நகைக்கு கட்டின பணத்தை திருடினா, இதெல்லாம் மீட்டு கொடுத்து நம்மள காவந்து பண்ணி காவலுக்கு நிக்க வேண்டிய ஒரு களவாணி பையன் அந்த கூட்டத்துல ஒருத்தனா போயிட்டான். என்ன கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு சின்ன குழந்தைங்க குடிக்கிற பால்ல? இவங்களெல்லாம் விடவே கூடாது சூர்யா சார். இந்த 3 பேர்ல ஒருத்தனாதான் இருக்கணும். இல்ல 3 பேரும் ஒத்துமையாதான் இதை பண்ணிருக்கணும். இப்போ ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர், நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே. அழாதீங்கக்கா, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க. கரெக்ட் டயத்தை கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, இல்லைன்னா காப்பாத்திருக்கவே முடியாது. உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். போங்கம்மா. அம்மா மாமா, குழந்தையெல்லாம் ஐசியூக்குள்ள அலோடு கிடையாது. குழந்தைய கொடுங்க, நீங்க பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? அண்ணா, உங்களை யாருன்னு இப்படி பண்ண சொன்னது? ஏய் சொல்றா. சூர்யா சார். அவன் எப்படி சொல்லுவான்? ஓகே டாக்டர், பேசலாம்ல? பேசலாம் சார், விசாரிக்கலாம் சார். சொல்லு, என்ன நடந்துச்சு? உன்னை யார் செய்ய சொன்னாங்க? எதுக்காக பண்ண? நீயா சொன்னீனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னோட கஸ்டடிக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கேன், மணிக்கட்டுல இருந்து முழங்கால் வரைக்கும் மாவு கட்டு போட வச்சிருவேன். சொல்லிடுறேன் சார், இந்த அம்மா பிடிச்சி கொடுத்த நகை கடைக்கார எனக்கு ரொம்ப பழக்கம். அவ காலையிலயும் சாயந்தரமோ வீடு வீடா போய் பால் ஊத்துறால. நான் சொல்றது தெளிவா கேட்டுக்க, சரியா? நீ என்ன பண்றனா, நல்லா ஸ்ட்ராங்கான விஷத்தை வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, அவளால 100 பேர் செத்தாங்கிற நியூஸ் வரணும்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாவத்தை செய்ய போய் கடைசியில புள்ள பொண்டாட்டியே பறி கொடுக்க பார்த்துட்டேன் சார். இந்த மகராசி தான் என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்துருச்சு. இதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் சார். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். இமீடியட்டா உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். தாராளமா பண்ணிக்கோங்க சார், பட் 1 டே ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க இருக்கணும். ஓகே டாக்டர். இங்க பாருங்க ஏட்டையா, ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்ச உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அவங்க 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. சரிங்க சார், வாங்கிடுறேன். மேடம், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க மேடம். சரி சார், ரொம்ப நன்றி சார். கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. அம்மா சொல்லுமா. கழுத்து போடுமா.
சரிம்மா. ஓகே ம்